திருச்சி மாவட்டம் துறையூரில் நடைபெற்ற என்டிஏ கூட்டணி கட்சியினரின் செயல் வீரர்கள் கூட்டத்தில் பெரம்பலூர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் ஐஜேகே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தரின் வெற்றிக்காக களப்பணியாற்றப் போவதாக நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள ஐஜேகே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் பெரம்பலூர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடுகிறார். இந்நிலையில் திருச்சி மாவட்டம் துறையூர் சட்டமன்ற தொகுதியில் என்டிஏ கூட்டணி கட்சியினரின் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பெரம்பலூர் தொகுதி வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர், அமமுக தலைமை நிலைய செயலாளர் தொட்டியம் ராஜசேகர், பாஜக மாவட்ட தலைவர் அஞ்சா நெஞ்சன், பாமக மாவட்ட செயலாளர் கருணாநிதி, தமாக மாவட்ட தலைவர் KVG ரவீந்திரன், OPS அணி மாவட்ட செயலாளர் சாமிக்கண்ணு, ஐஜேகே முதன்மை அமைப்பு செயலாளர் SS வெங்கடேசன் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் மக்களவைத் தேர்தலில் தீவிர களப்பணியாற்றி டாக்டர் பாரிவேந்தரின் வெற்றிக்கு பாடுபட போவதாக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உறுதியளித்தனர். என்டிஏ கூட்டணி கட்சியினரின் செயல் வீரர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய பெரம்பலூர் மக்களவைத் தொகுதி வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது அளித்த அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றியிருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். SRM பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கு இலவச உயர்கல்வி திட்டம் தொடரும் என உறுதியளித்தார். பெரம்பலூர் மக்களவைத் தொகுதியில் 3 மாதத்திற்கு ஒருமுறை இலவச மருத்துவ முகாம் நடைபெறுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள 300 குடும்பங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இலவச சிகிச்சை SRM காட்டாங்குளத்தூரில் வழங்கப்படும் என அவர் உறுதியளித்தார். பெரம்பலூர் தொகுதி மக்களின் கனவு திட்டமான ரயில்வே திட்டம் மற்றும் துறையூர் ஏரி புனரமைக்கப்பட்டு மின் விளக்குடன் நடைபாதை அமைக்கப்படும் என டாக்டர் பாரிவேந்தர் உறுதியளித்தார். பச்சை மலையை சுற்றுலா தலமாக மாற்றுவதில் முனைப்பு காட்டப்படும் என தெரிவித்த டாக்டர் பாரிவேந்தர், ஊழல்வாதிகளின் பிள்ளைகளுக்கு வாக்களிக்க கூடாது எனவும் பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். இந்த முறை நான் உங்களுடைய மருத்துவத்திற்கும் ஒரு வாக்குறுதியை கொடுக்க விரும்புகிறேன். அதுதான் 3 மாதத்திற்கு ஒரு முறை உங்களுக்கு ஊர்களுக்கு மருத்துவ முகாம் நடக்க ஏற்பாடு செய்வேன். 300 குடும்பங்களுக்கு, வறுமை கோட்டு கீழே இருப்பவர்களுக்கு 300 குடும்பங்களுக்கு 10 லட்சம் மதிப்பிலான இலவச உயர் சிகிச்சை வழங்கப்படும். இப்போதாவது நீங்கள் இனம் கண்டு கொண்டு நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார், கடந்த காலம் எப்படி இருந்தாலும் இனிமேலாவது ஊழல்வாதிகளுடைய பிள்ளைகளுக்கு வாக்களிக்க கூடாது என்ற உறுதியோடு நீங்கள் செயல்பட வேண்டும். வருகிற 2024 தேர்தலில் இன்னும் ரொம்ப தூரம் இல்லை, இன்னும் 22 நாட்கள் தான் இருக்கிறது. விழிப்போடு இருங்கள். கடைசி நேரத்தில் உங்களை ஊழல் பணத்தை வைத்துக்கொண்டு எப்படியாவது உங்கள் மனதை மாற்றுவதற்கு முயற்சி செய்வார்கள். தயவுசெய்து படிப்பும் மருத்துவத்துக்கு சமமானது உலகத்தில் எதுவுமே இல்லை.